ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பஞ்சாங்கம் ஹரி ஓம். क्रोधिवर्षं उत्तरायणं शिशिरऋतु शुक्लपक्षं कुम्भमासं 24ஆம் நாள் திரவாசரக திதி நவமி திதி பகல் 12:04 வரை, பின்பு தசமி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 2:34 வரை, பின்பு புனர்பூசம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். தத்வபோதம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. தத்துவபோதம் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அபிதீயத்தே அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ப்ரேயர் வேர்ஸு. தத்துவம் அப்படின்னா உண்மை, ரியாலிட்டி, உண்மை தத்துவம். போதம்னா விவேகம், அறிவு. தத்துவ போதம், தத்துவத்தை பற்றிய போதம்னா விவேகம், அறிவு. இப்போ விவேகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? டிஸ்கிரிமினேட்டிவ் என்கொயரின்னு அர்த்தம். விவேகம்னா டிஸ்கிரிமினேட்டிவ் என்கொயரி, பிரித்து அறிதல். பிரித்து அறிதல் எந்த இடத்துல தேவைப்படும்? அரிசியும் பருப்பையும் தெரியாம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் சேர்ந்து இரண்டு விஷயங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கும் போதுதான் பிரித்து அறிதலே தேவைப்படும். அரிசி தனியா டப்பால் இருக்குது, பருப்பு தனியா ஒரு டப்பால் இருக்குன்னா நாம தனியா அதை எங்கேயும் உட்காந்து எதையும் பிரிக்கிறது இல்லை. கல் அரிசியோட கலந்துருக்குது அப்படின்னா தான் கல்லை தனியா அரிசி தனியா பிரிக்கணும். ஸோ அப்பவே புரிஞ்சுக்கணும், விவேக்குங்கிற வேர்டு கேட்டோன்னே டிஸ்கிரிமினேட்டிவ் பண்றோம் அப்படின்னாவே ஏதோ ஒன்று கலந்துருக்குது, அதை பிரிக்கிறோம். இல்லாத ஒன்றை கண்டுபிடிச்சு அறியறதல்ல, கலந்திருக்கிறத பிரிக்கிறோம். அரிசியை உருவாக்குவதோ விவேகங்கிறது பருப்பை உருவாக்குவதோ அல்ல, ரெண்டையும் பிரிக்கிறோம். ஆல்ரெடி என்னது? சித்த வஸ்து, ஆல்ரெடி சித்தம் இருக்குது, அரிசி பருப்பு இருக்குது, இருக்கிறது தானே பிரிக்க முடியும். இல்லாத எப்படி பிரிக்கிறது? ரெண்டாவது அறிவு. ஆல்ரெடி சித்தம் இருக்குது. அப்போ என்ன பண்றோம்? பிரித்து அறிகிறோம். இதுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற, பிரித்து அறிதலுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற உதாரணம், ஒரு செம்பருத்தி பக்கத்துல ஒரு கிறிஸ்டல் அருகில் வைக்கும் போது அந்த செம்பருத்தியினுடைய நிறம் கிறிஸ்டலில் கலந்து இருப்பதை போல் இருக்கிறதுனால அதை பார்க்குற குழந்தை அம்மா கிறிஸ்டல் ரெட்டா கலரா இருக்குது அப்படின்னு அதனோட புரிதல் இருக்கும்போது ரெண்டையும் கலந்து அந்த குழந்தை புரிஞ்சு வச்சுக்குது. அப்போ என்ன தேவைப்படுது? அறிவு அந்த குழந்தைக்கு தேவைப்படுது. பிரித்து டிஸ்கிரிமினேட்டிவ் என்கொயரி இஸ் நீடட் ஃபார் தட் பாய். அவனை கூப்பிட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? இல்ல, நீ ரெண்டையும் கலந்து புரிஞ்சு வச்சுக்கிட்ட. பக்கத்திலேயே தாங்க கிறிஸ்டல் இருக்கும், பக்கத்திலேயே தான் ஐபஸ்கஸ் இருக்கும். டீச்சிங், ஞானம் வில் டூ. பிரித்து அறிவதற்கு அரிசி பருப்பா இருந்தா பிசிக்கலா நம்ம பிரிக்கிறோம், இங்க அப்படி அல்ல. அப்ப அந்த குழந்தைக்கு ஞானத்தில் பிரித்து அறிதல். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தராங்க? இந்த பக்கத்து இருக்கு பாத்தியா, இதனுடைய குணம் சிகப்பு, செம்பருத்தியோட குணம் தான் சிகப்பு. கிறிஸ்டல் அது கிறிஸ்டல் கிளியர், அதுக்கு எந்த கலரும் கிடையாது.
அதனால் இந்த எண்ணெய் அருகில் இருக்கும்போது ரெண்டு எண்ணெய் இருக்குது பக்கத்துல. நீங்க செம்பருத்தி இந்த ரூம்ல வச்சுட்டு கிறிஸ்டல் அந்த ரூம்ல வச்சீங்கன்னா ஒன்னு கிறிஸ்டலா தான் இருக்கும், ஐபிஸ்கஸ் தான் இருக்க போகுது. ரெண்டையும் அருகில் வைக்கும் சமீபே, அருகில் இருக்கும்போது தான் என்ன நடக்கும்? இதனுடைய குணம், செம்பருத்தியினுடைய குணம், சிகப்பு கலர்ங்கிறது அதனுடைய குணம், அதனுடைய அட்ஜெக்டிவ் என்ன ஆகுது? அந்த கிறிஸ்டல் மேல் ஏற்றி வைப்பதை போல் இவ 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 அதை எம்பசைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டே வரணும். இவ காரணம் இவனா போல், சமஸ்கிருதத்துல இவ. ஏன்னா உண்மையிலுமே ஒட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்புறம் பிசிக்கல் வாஷ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும். இது ஒண்ணுமே தேவையில்லை. செம்பருத்தி அந்த பக்கம் இப்படி நிறுத்தி வச்சீங்கன்னா அது கிறிஸ்டல் கிளியருக்கு வந்துருது. ஸோ ஏற்றி வைப்பதை போல் தான் அங்க ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க புரிய வைக்கணும்னா செம்பருத்தி அந்த பக்கம் நெகுத்தி கிறிஸ்டல் அந்த பக்கம் நெகுத்தி எல்லாம் சொல்லித்தரணுங்கிற அவசியம் கிடையாது. பிரிக்க வேண்டிய பிசிக்கலா தேர் இஸ் நோ நீட் ஆஃப் செப்பரேஷன். அறிவை கொடுத்தா போதும். இத பாருப்பா, பக்கத்துல ஒரு செம்பருத்தி பாக்குறியா, அதனுடைய குணம் அது உபாதின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன தன்மை இருக்குது? தன்னுடைய குணத்தை பக்கத்துல யாராவது இருந்தாங்க அவனு மேல ஏற்றி வைக்கிற தன்மையுடையதுக்கு பேர் என்ன? உபாதி. அந்த உபாதி என்ன பண்ணுது? அந்த எது மேல ஏற்றி வைக்குது அது பேர் உபகீதம். அந்த கிறிஸ்டல் மேல இது தன்னுடைய குணத்தை ஏற்றி வச்சிருச்சு. அப்படிங்கும் போது அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கோ? குழந்தைக்கு என்ன கிடைக்குது? கிறிஸ்டல் கிளியர் ஞானம். கிறிஸ்டல் கிளியர் ஞானம் கிடைக்குது. என்னன்னு? இது கிறிஸ்டல் கலர்லெஸ், இது செம்பருத்தி. அப்ப அங்கதான் அதுக்கு என்ன பேரு? விவேகம். டிஸ்கிரிமினேட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம்னா எங்கேயோ ரெண்டு ஒண்ணு சேர்ந்திருக்கிற போதுதான் நாம என்ன பண்றோம்? பிரித்து அறிகிறோம். இப்ப சாஸ்திரத்துல என்ன பண்றோம்? என்ன பிரச்சனை இருக்குது? தத்துவத்தை எங்க பிரிச்சு வச்சிருக்கோம்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் என்ன பண்ணி வச்சுட்டோம்? கலந்து புரிந்து வச்சுட்டோம். ஆத்மாவுடைய அனாத்மாவுடைய குணம் செம்பருத்தி, ஆத்மா கிறிஸ்டல்னு வச்சுக்கோங்க, அனாத்மாங்கிறது செம்பருத்தின்னு வச்சுக்கோங்க. அப்ப அனாத்மாவுடைய குணங்கள் ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கப்படுகிறது. எப்படிங்க? ஆத்மா என்ன சொல்லுது சாஸ்திரம்? சத்து சித்து ஆனந்த சொரூபக அகம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லுது. ஆனா நமக்கு அப்படியே தெரியுது துக்கின்னு தானே தெரியுது. என்ன ப்ராப்ளம் நடந்திருக்குது? அனாத்மாவுடைய குணம் என்ன? துக்கம். பஞ்சபூத சரீரத்துடைய இது என்னதான்? சீரியமான, அதான் எல்லா அனித்தியத்துவத்தையும் கொண்டது. சரீரம் அனித்தியத்துவம், ஒரு காலத்துல பிறந்து ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல காணாம போன்றது, சம்சார துக்கம் எல்லாம் மனம் புத்தி எல்லாம் சரீரம். அந்த மனதுக்குள்ள 1000 குழப்பங்கள், 1000 டவுட், புத்தியில் 1000 குழப்பங்கள், 1000 டவுட். இப்படி இதெல்லாம் குழப்பங்கள் எல்லாமே ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ். இப்ப இருக்கிறது எனக்கு பத்துல, ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், ஐ வாண்ட் டு பிகம் சம்திங்கிறதெல்லாம் எங்க இருக்கிறது? அனாத்மாவுடைய தர்மம், அப்ஜெக்டிவ். அதை நாம என்ன பண்ணிடுறாங்க? நம்மள அறியாமை என்ன நடக்குது? அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்குது? அறியாமையினாலதான் என்ன பண்ணுது? அது அவங்க அம்மா ஏற்றி வைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அறிவு இருக்கு. இந்த குழந்தைக்கு அறியாமையினாலதான் கிறிஸ்டல் த்ரெட்னு சொல்லுச்சு. அப்ப அறியாமையில் நம்ம இருக்கிறோம். எதை பற்றி? ஆத்மாவை பற்றி அனாத்மாவை பற்றி அறிவு இல்லாததுனால அந்த குழந்தைக்கு எப்படி செம்பருத்தி கிறிஸ்டலுடைய அறிவு தனித்தனியா இல்லாததுனால ரெண்டை சேர்த்தி வச்சு புரிஞ்சுதோ, நம்மிடம் அனாத்மாவை பற்றி ஆத்மாவை பற்றி அறிவு இல்லாததுனால கலந்து புரிந்து வச்சு என்ன சொல்றோம்? நான் துக்கி, ஐ ஹாவ் த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னா எந்த குணம்? அனாத்மாவுடைய குணங்கள் ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து நான் துக்கி, I have the feeling of insecurity, I don't have ஆனந்தா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏற்றி வைத்தல். அப்ப இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு இறைவன் உதவ வருகிறார். என்ன உதவுறார் அவரு? உபதேசம். அவரை தவிர வேறு யாருனாலையும் இந்த உபதேசம் செய்ய யோகிதாம்சம் கிடையாது. ஏன்னா என்னுடைய புத்தியில் தோன்றதை வச்சு நான் ஒரு உலக மக்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது. இதுல இருந்து இந்த மாட்டி வச்சிருக்க இந்த கிளச்சஸ் 2 மாட்டி அதிலிருந்து விடுவிக்க எந்த மனிதனுக்கும் யோகிதாம்சம் இருக்க முடியாது. இறைவன் வருகிறார், உதவிக்கு வருகிறார். வந்து என்ன பண்றார்? உபனிஷத்துக்களை கொடுக்கிறார்னா என்ன பண்றார் அவரு? 2ஐயும் பிரிச்சு அவங்க அம்மா வேலையைத்தான் இறைவன் பண்றார், குருமுகேன பண்றார்.
என்ன பண்றாரு, இது ஆத்மா, இது அனாத்மா, அவ்வளவுதான். ஆத்மாங்கிறது ஆல்ரெடி சித்தம். நீங்க வேற வகுப்புகளுக்கு வந்துதான் ஆத்மாவை பிடிச்சு, நோ நத்திங், ஆல்ரெடி சித்த வஸ்து. பட் அங்க என்ன ஆச்சு, அப்பதான் அந்த பிரித்து அறிகிற வேலை செய்யும் போது என்ன தேவைப்படுது, விசாரம். தத்துவத்தை பற்றிய விசாரம், அறிவு தேவைப்படுது. அதை கொடுக்கறதுனால இந்த புக்குக்கு என்னன்னு பார்த்தோம், தத்துவ போதம் இஸ் ஈக்குவல் டு தத்துவ விவேகம் இஸ் ஈக்குவல் டு தத்துவத்தை பிரித்து அறிதல். அப்ப எதோட சேர்ந்து இருக்குது, அதனால நம்ம அதை பிரித்து அறியணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வாசுதேவேந்திர அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம். அதனுடைய எட்டமாலஜி பார்த்தீங்கன்னா வஸ், திவ், இந்திரம், 3 வேர்டு இருக்காங்க. வஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரிடம் இந்த உலகம் அடங்குகிறதோ அப்படின்னு அர்த்தம். வஸ் டு லிவ் அப்படின்னு அர்த்தக்கலாம். இன்னொன்னு எல்லாவற்றையும் யார் கட்டுக்குள் வச்சிருக்காரோ அது வஸ். திவ்னு அடுத்த வேர்டு, திவ்னா பிரகாசம், ஞான சொரூபம், அது திவ். அடுத்து இந்திரன்னா தலைவர். சோ இந்த உலகத்தைக்கு யாரு அறிவு சொரூபமாக இருக்கிறாரோ, யார் தலைவராக இருக்கிறாரோ அவருக்கு பேர் என்ன, வசு தேவ இந்திரன். இந்த இடத்துல ஒரு குருவோட பேரு வசுதேவசிய புத்திரக வாசுதேவன் சொல்லுவோம். அப்ப இங்க யார சொல்றாரு, அந்த வசுதேவருக்கு புத்திரனாக பிறந்த வாசுதேவராக இருக்கிறார். அது ஃபர்ஸ்ட் வேர்டு. அடுத்து என்ன பார்த்தோம், அப்படிப்பட்ட குருவோட பேரு நான் அதுக்கு உங்களுக்கு அந்த ஏன்னா சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப நான் சொன்னேன். வசு இறைவன், ஏன் எல்லாத்தையும் தன் கட்டுக்குள் வச்சிருக்கிறாரு, அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் பகவான். அப்புறம் அவரு எல்லா இந்த உலகத்துக்கு தலைவனாக இருக்கிறார். அதனால வசுதேவேந்திர, தேவ இந்திர. அடுத்து என்ன வேர்டு பார்த்தோம், யோகி. நம்ம சாதன போதிலையும் நிறைய பார்த்திருக்கோம். யோகினா யுஜ், தன்னை எதையோ உன்னோட இணைச்சுக்கிட்டானா அவனுக்கு பேர் யோகி. எதுல வேணா இணைச்சுக்கலாம். அப்ப அந்த கர்மத்தை கர்மயோகமா பண்றதோட தன்னை இணைச்சுக்கிட்டானா அவனுக்கு பேர் கர்மயோகி. இப்போ அஷ்டாங்க யோகி, பதஞ்சலி கொடுக்கிற அந்த யோகத்துல தன்னை இணைத்து கொண்டு அதை பிராக்டிஸ் பண்ணானா, பார்த்து எத்தனை மெடிடேஷன், அதை தன்னை இணைச்சிட்டானா அவன் அஷ்டாங்க யோகி. ஒரு தியானத்தோடு தன்னை இணைத்து கொண்டான் என்றால் அவன் தியான யோகி. ஆனா இங்க சொல்ற யோகி, ஏன்னா யோகீந்திரம், யோகிகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னா இந்த எல்லா யோகத்துக்கும் யார், அவர் இறைவன் தலைவனாக இருக்கிறார். ஞான யோகினா என்ன, இறைவனை பற்றிய ஞானம், என்னை பற்றிய ஞானத்தையோடு தன்னை இணைத்துக் கொண்டவன் ஞான யோகி. நத்வா, அப்படிப்பட்ட அந்த குரு எப்படி இருக்கிறாரு, ஞான யோகியா இருக்கிறாருன்னு சொல்றார். ஸ்டூடெண்ட் தானே சொல்றாரு, நம்ம வணங்குறாரு, குருவை வணங்குறாரு. வாசுதேவேந்திரம், அப்படிப்பட்ட வாசுதேவேந்திரன் என்ற பெயரை உடைய எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அவர் யாராம் அட்ஜெக்டிவ், யோகானாம் இந்திரம், ஞான யோகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர்னா ஸ்தித பிரஜனாக, பெற்ற ஞானத்தில் நிலை பெற்று நிற்பவராக இருக்கிற குரு. அதுதான் என்னது, யோகீந்திரம். அப்படிப்பட்ட குருவை நான் என்ன பண்றேன், நத்வா, குரும் நத்வா, ஞானப்பிரதம். அடுத்த வேர்டு ஞானத்தை பிரதா, அதாவது சில பேர் அந்த ஞானத்தை பெற்றிருப்பாங்க. இங்க என்ன சொல்றாரு, ஞான பிரதம், தான டு கிவ் சமஸ்கிருதத்துல, தா பிரகிருஷேன தம், கொடுக்கக்கூடியவர். ஞானத்தை பிரகிருஷேன தா, கொடுக்கக்கூடியவர். ஞான பிரதா, தம் தான் அங்க தாதா, தா டு கிவ். அப்போ என்னோட குரு யாரு, அந்த குவாலிபிகேஷன் சொல்றார். என்னோட குருவினுடைய குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டா, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கறது 2 வேர்ட்ல சொல்றார். ஏன் ஃபர்ஸ்ட் அவரு ஸ்ரோத்ரியம், அதனாலதான் அவர் எதில் நிக்கிறாரு, ஞான யோகத்துல, ஞானத்தில் தான் பெற்ற ஞானத்தில் தொடர்ந்து நிக்கிறாருன்னா அவர் அந்த குரு பரம்பரையில் படித்தவர். அதனால அவர் என்ன பண்ண முடியுது, ஞானத்தை பெற்று அதில் நிற்க முடியுது. அடுத்து என்ன சொல்றாரு, திருப்பி அவரால் அதை கொடுக்க முடியுது. பெறுதல் என்பது வேறு, ஞானத்தை அதை கொடுத்தல் என்பது வேறு. கொடுத்த அந்த ஞானத்தை பெற்றவங்க எல்லாரும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த குவாலிபிகேஷன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு கத்துக்கிறோம். சில பேத்துக்கு அந்த ஞானத்தை பெறுகிற போதே இறைவன் ஈஸ்வரன் செலக்ட் பண்ணிடுவார். இப்ப 10 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 பேர்த்த ஈஸ்வரன் சங்கல்பம் வச்சிருவார். ஒரு 2 பேர்த்துக்கு படிக்கும் போதே, கற்றுக்கொள்கிற வேதாந்திக் ஸ்டூடெண்டாக இருக்கும் போதே அவர்களுக்கு கூடவே அந்த சக்தியை அது திருப்பி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்
அதை எப்படி சொன்னா புரியுங்கிற அந்த சக்தியை உள்ள எம்பைப் பண்ணியே கூட்டிட்டு வந்துடுவார். ஏன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் இல்லைங்களா? அதற்காக ஈஸ்வரா சங்கல்பம் பண்ணுனா மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட் குருவாக முடியும். நாம படிக்கிறவங்க எல்லாரும் நினைக்கலாம், நாம படிச்சு முடிச்சுட்டு நாம ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு எல்லாரும் நினைக்கலாம், ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பட் யார் ஈஸ்வரா பிக்கப் பண்றாரு நமக்கு தெரியாது. யார் பிக் பண்றாரோ என்ன பண்ணுவார், அவரு படிக்கும் போதே அந்த திறமையை கூட அப்படியே கொடுத்துட்டே வருவார். அது அவங்களுக்கே தெரியாது. அது உள்ளே கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள நாடி 4 பேர் வர வச்சிருவார். அது அவருக்கு குரு கையில எதுவுமே கிடையாது. பாருங்க, ஒரு குருங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ வருது? சிஷ்யன் வந்து எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டா தான் சிஷ்யம் தேகிமாம், இதுல வரும்ல சாதிமாம் துவாம், நான் உன்னை குருவா ஏத்துக்கிறேன் கிருஷ்ணா எனக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் கிருஷ்ணருக்கு என்ன ஸ்டேட்டஸ் வருது? குருங்கிற ஸ்டேட்டஸே வருது. அது வரைக்கும் 2 பேர் என்னது? ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்டு. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அந்த ரிலேஷன் தான் இருந்தது. எப்போ குருங்கிற ஸ்டேட்டஸ் கிருஷ்ணருக்கு கிடைச்சது? எனக்கு சொல்லி கொடுங்க, உங்களை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன் அப்படிங்கும் போதுதான் அவருக்கு குருங்கிற ஸ்டேட்டஸே வரும். ஸோ இவர் என்ன சொல்றாரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் அந்த 2 இருந்தா தான் அவங்களால ஞானப்பிரதமா இருக்க முடியும். ஒரு ஞானத்தை பிரகிருஷேன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமாக இருக்கிற குருனால தான் ஞானப்பிரதம், பெற்ற ஞானத்தை கொடுக்க முடியும். அப்ப என்ன சொல்றாரு? பெற்ற ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப குவாலிஃபை, என்னுடைய குரு வந்து குவாலிஃபைடு குரு. வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்? ஸ்ரோத்ரியம் பரம்பரையில் கற்றவர், பிரம்மனிஷ்டம் பெற்ற ஞானத்தில் 24/7 நிற்பவர். அததான் என்ன பண்ணிடுறாரு? இப்போ நைசா அஜெக்டிவ் போட்டு எப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகிறேன்? யோகீந்திரம் ஞானப்பிரதம். ஃபர்ஸ்ட் அந்த ஞானத்தை பெற்றவர், அதில் நிற்கக்கூடியவர், ஆச்சாரியருங்கிறதையும் சேர்த்திக்கிறார் இந்த இடத்துல. ஏன் ஆச்சாரத்தி இது ஆச்சாரியகா? அப்ப அவர் என்ன கற்றாரோ அதில் நிற்கக்கூடியவர்னா என்னது? என்ன குரு ஸ்டேட்டஸ்? குரு நாங்க குரு நம்ம பார்த்திருக்கோம். ஞானத்தை இருட்டை போக்கக்கூடியவர். குண இருட்டு, ருனா அதை போக்கக்கூடியவர். அஜ்ஞானம் என்கின்ற இருட்டை போக்குறதுனால அவருக்கு குருன்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் அப்ப என்ன சொல்றாரு? குருங்கிற வேர்டு உண்டு, ஆச்சாரியரும் கூட. ஏன்? ஞானப்பிரதம், அந்த ஞானத்தை கொடுப்பதார்னா அவர் எப்படி? ஆச்சரத்தி, தான் என்ன கற்றாரோ அதில் தொடர்ந்து நிற்பவர், அதை கொடுத்து ஆச்சாரத்தி மக்களுக்கு ரோல் மாடலா இருப்பவர். அதுதான் ஆச்சரத்தி, ஆச்சாரியக. இப்ப என்ன சொல்றாரு ஸ்டூடெண்ட்? என் குரு ஸ்ரோத்ரியம் பிரம்மநஷ்டம் மட்டுமல்ல, குரு மட்டுமல்ல, ஆச்சாரிய. எல்லாமே இம்பாய்ப்டு மீனிங் ஃப்ரம் தீஸ் வேர்ட்ஸ். அடுத்து என்ன சொல்றாரு? ஞானப்பிரதம் குரும். அடுத்த விட என்ன? முமுக்ஷுனா. What do you mean by முமுக்ஷு? மோக்தும் இச்சுகு, விடுபடணும். இது அதே மாதிரிதான். முமுக்ஷுனா நான் விடுபடணும்னு ஆசை. இச்சுகு, மோக்தும் இச்சுகுனா ஆசைப்படுறேன். மோக்தும் இச்சுகு, நான் விடுபடணும்னு ஆசை உடையவர்களுக்கு பேர் முமுக்ஷு. விடுபடணும்னா எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் விடுதலை வேணும். ஆல்ரெடி ஜாலியா சுத்திட்டு இருக்கவங்கள, ரோட்ல சுத்திட்டு இருக்கவங்களுக்கு விடுதலை கிடையாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவான்? அவனுக்கு தான் விடுதலை டேட் வரும். ஆல்ரெடி வெளியில் இருக்கவனுக்கு என்ன விடுதலை டேட்டு? அப்ப முமுக்ஷுனா அவங்க என்ன, அவங்க எதுல இருக்காங்க? அவங்களுக்கு என்ன தெரியுது? நான் சம்சார துக்கத்துல இருக்கிற, அதுல இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிற ஆசைதான் இருக்கும். இன்னும் ஒண்ணு என்ன சொல்றது, அதுக்கு உண்டான படிப்புல நான் ஆரம்பிக்கல, மனதுக்குள்ள ஒரு ஆசை, அவ்வளவுதான். நாட் எட் என்டர் இன்டு த வேதாந்த கிளாஸ், ஜஸ்ட் ஆசை, ஆசை மட்டும் இருக்குது, அவ்வளவுதான். முமுக்ஷு, நான் இந்த சம்சாரம். நீங்க பாருங்க, சம்சார துக்கத்திலிருந்து ஒருத்தன் விடுபடணும்னு நினைக்கிறான்னா முதல்ல அவனுக்கு ஐடென்டிபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். என்னது? டயக்னைஸ் பண்ணிருக்கணும். நான் சம்சாரத்தில் இருக்கிறேன்னு டயக்னைஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அவனுக்கு என்ன வரும்? விடுதலை பண்ணணும்னு வரும். சில பேர் எனக்குங்க நல்ல கணவன், நல்ல சொத்து பத்து, நல்ல வசதி, 4 காரு, நல்ல உறவுகள், நல்ல பசங்க, குட், சொன்ன பேச்சு கேட்கிற பையன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாமே எனக்கு கஷ்டமே இல்லையேங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியல? Still not yet. They cannot diagnose the samsara. எல்லாமே வாழ்க்கையில ஃபுல்ஃபில்லா இருக்கு, எனக்கு எதுக்கு வேதாந்த வகுப்பு? எல்லாமே நான் ஃபுல்ஃபில்லா சந்தோஷமா இருக்கிறேனே, எனக்கு எதுக்கு வேதாந்த வகுப்பு அப்படின்னு கேட்கறாங்கன்னா
அவங்க சம்சாரத்துல இருக்கிறங்கிறத இன்னும் டயக்னைஸ் பண்ணலின்னு அர்த்தம். சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நாட் எட் டயக்னைஸ்டு. நீங்க பாருங்க, டயக்னைஸ் பண்ணாதாங்க ட்ரீட்மெண்ட்டு. டயக்னைஸே நீங்க பண்ணாம இப்படி விட்டுட்டீங்கன்னா there is no ட்ரீட்மெண்ட். ஏங்க நான் நல்லா அப்படி இருக்கவங்களுக்கு தான் சுவாமிஜி பிரம்மயோகானந்தா சொல்லுவார். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உனக்கு நீ சம்சாரத்தில் இருக்கிறங்கிறது நான் உனக்கு ஒரு சொல்லுவார். ஒரு 3 மணி நேரம் நோ செல்போன், தனிமை, விவிக்த தேசம் தான் சம்சாரத்தை காட்டி கொடுக்குற இடமே. நோ ஃபோன், நோ கம்யூனிகேஷன், நோ ஃபுட், எதுவுமே இல்லாமல் ஒரு 3 மணி நேரம், அவர் சொன்னது ஒரு நாள் பாரு, நம்ம அவ்வளோ நேரம் தேவையே இல்லை. நீங்கள் தனிமையில் இருந்து பாருங்க, நல்லா தூங்கி படுத்து தூங்குறதுங்கிறது வேற, டயர்டாகி கதை சாத்தி போய் 3 மணி நேரம் தூங்கி எந்திச்சு வந்தங்கிறது வேற. நல்ல தூக்கம் இல்லாமல் அலர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒரு தனிமையில் என்னால் ஒரு நாள் இருக்க முடியும் அப்படின்னா முடியும்னா, யாருனாலும் தனிமையில் 1 மணி நேரம் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, நம்மளால இருக்க முடியாதுங்கிறது போய் நீங்கள் விவிக்த தேசத்துக்குள்ளே போனாதான் தெரியும். நீங்கள் பாருங்க, பெரிய பெரிய மகான்கள் அனைவருமே வாலண்டரா தன்னைத்தானே விவிக்த தேசத்துக்குள்ள 1 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஈஸ்வரன் படைத்தவன் உணவு போடுவானா இல்லையா, அது எப்படி நான் அறிவுபூர்வமா இருக்கு, உணர்வுபூர்வமா எனக்கு வரமாட்டேங்குதே, போய் பார்ப்போம், எல்லாம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ட்ரெயின் காசு மட்டும் ஏற்றிட்டு போய் காசியில் போய் இறங்கிடுறது. ஒன்றும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, துணிமணி போட்டிருக்கிற துணியோட சரி எதுவும் கிடையாது, போய் இறங்கிட்டு சாமி கும்பிட்டு வந்து அப்படியே உட்காந்துக்கிறது. எனக்கு எப்படி அடுத்த வேலை உணவு இறைவன் கொடுப்பான்னு பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ண மகான்கள் நிறைய பேர் போய் இருப்பாங்க. அப்போ 1 வேளை 2 வேளை 3 வேளை உடனே உணவு கிடைச்சிடாது. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, உணவு கிடைத்து வாழ்ந்து உயிரோட திரும்பி வந்தவங்களா இருக்காங்க. 2 வருஷம் விவிக்த தேசம் போனவங்க இருக்காங்க, 1 வருஷம் விவிக்த தேசம்னா போய் பார்க்கறது, இறைவன் என்னதான் நம்ம கொடுக்குறாரு பார்க்கலாம். ஏன்னா பிராரப்த பிரகாரம் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லுது, அதெல்லாம் உண்மையா கிடைக்கணுமே. அப்போ எனக்கு இந்த பிராரப்தத்தில் இந்த அன்னைக்கு இது கிடைக்கணும், அந்த அன்னைக்கு கிடைக்கணுமே. இப்போ இங்கே வீட்டில் இருக்கிறனால கிடைக்குது, அங்கே போய் உட்காந்து யார் சோறு போடுவா, எப்படி எனக்கு பணம் கிடைக்கும், எப்படி என்ன வாழ்க்கை வாழ முடியும். அப்போ ஈஸ்வரன் கொடுக்குறான்னு சொல்றாங்களே, உண்மையா? அப்போ போய் அங்கே என்ன பண்றது, இதெல்லாம் பண்றேன்னா என்ன சொல்லணும், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஈஸ்வர சங்கல்பம் இருக்கணும், அப்பதான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்றேன்னா, எல்லாருமே எதுலதான் இருக்கிறோம், மனிதனாக பிறந்துட்டாவே அஜ்ஞானத்துலதான் பிறக்கிறோம். ஆத்மா இது அனாத்மா இதுன்னு பிரித்து தெரியாது ஆச்சுங்களா. எந்த கோடீஸ்வர வீட்டுல பிறந்திருந்தாலும் சரி, ஆத்மா அனாத்மா அஜ்ஞானத்துலதான் பிறக்கிறோம். ஏன்னா அந்த அஜ்ஞானத்தினாலதான் பிறப்பே ஏற்படுது. எனக்கு அஜ்ஞானம் பிறக்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அஜ்ஞானம் தான் ஒரு பிறப்புக்கே காரணம். பிறந்துட்டோமா, அஜ்ஞானம் உள்ள இருக்குனாவே என்ன இருக்கணும், அவித்யா, காமம், கர்மம், புண்ணியம், பாப்பம், சம்சாரம் இன்எவிட்டபிள். நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமா இல்லையாங்கிறதா மேட்ரே தவிர, சம்சாரம் இல்லாம யாரும் சம்சாரம் துக்கம், யாரும் பிறப்பது கிடையாது. சோ அதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவ யாரு, முமுக்ஷு. இவர் என்ன சொல்றாரு, முமுக்ஷுனா அந்த மாதிரி டயக்னைஸ் பண்ணி அதிலிருந்து விடுபடணும்னு எவன் ஆசைப்படுறானோ அவர்களுக்கு ஹித அர்த்தாய, ஹிதம்னா நன்மையின் பொருட்டு. நன்மைங்கிறது வேற, பிடித்ததுங்கிறது வேற, பிரிச்சுக்கணும். ஸ்ரேயஸ் பிரேயஸ். உங்களுக்கு பல விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் நன்மையா இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது, இது ஹைலி ரிஸ்க். உங்களுக்கு பல விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு நன்மையாக இருக்குங்கிற உண்மை தெரிஞ்சுக்கணும். 4 மணிக்கு எந்திரி 5 மணிக்கு எந்திரிச்சுன்னா பிடிக்காது, ஆனா நன்மை. பாகக்காய் பிடிக்காது, ஆனா நன்மை. ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஆனா அது என்னதான் கொண்டாந்து கொடுக்க போகுது, தீமை. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணும்போது நன்மையை, ஹிதம். இப்ப என்ன சொல்றாரு, நான் இத அவங்களுடைய நன்மையின் பொருட்டு அப்படின்னு என்ன, முமுட்சுகளுக்கு நன்மை என்னங்க, ப்ராப்பரா டிராவல் ஆகி சம்சாரத்திலிருந்து விடுபடுவதுதான் முமுட்சுகளுக்கு என்னது. ஏன் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டான், நான் சம்சாரத்துல விடுபடணும் நினைச்சிட்டா மட்டும் போதாது, அவனை கரெக்டா கூட்டிட்டு போகணும். அந்த பாதையில் போய்தான் அவனை என்ன பண்ண வைக்கணும், சம்சாரத்திலிருந்து விடுபட வைக்கிறது தான் அவனுக்கு என்னது, நன்மை. அந்த நன்மையை அர்த்தாய கொடுப்பதற்காக இதார்த்தாய தத்துவ போதம். இது ஃபர்ஸ்டே பார்த்துக்கோ. தத்துவம்னா உண்மை, ரியாலிட்டி, உண்மைத்தன்மையை பற்றிய அறிவு, விவேகம், டிஸ்கிரிமினேட்டிவ். அந்த அறிவை அபிதீயத்தே. நான் இப்ப உங்களுக்கு
என்ன சொல்லுது, நான் உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம், சொல்றேன்னு எடுத்துக்கலாம். அபிதீயதே. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நத்வா நமஸ்காரம் ஃபர்ஸ்ட் குருவுக்கு பண்றாரு. குருவுக்கு எதுக்கு நமஸ்காரம்? அடுத்த கேள்வி. இறைவனுக்கு நமஸ்காரம் புரியுதுங்க, ஏன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணாதான் ஏதோ நமக்கு வேணுங்கிறத நாளை கேட்டு வாங்கிட்டு வரலாம் கோயிலில் போய். குருவுக்கு எதுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முமுக்ஷு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும் ஒருத்தன் டயக்னைஸ் பண்ணிட்டான், ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னைஸ் பண்ணிட்டான், அதுலேருந்து அதுக்கு உண்டான பாதையில் போக ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு பேர் சாதகன்னு பேர். ஆசைப்படுற வரைக்கும் அவனுக்கு பேர் முமுக்ஷு தான். அவன் எப்போ சாதகன் ஆகிறான்? எல்லா முமுக்ஷு சாதகம் ஆகிறது இல்லை. ஆயுசுக்கும் இதுலேருந்து விடுபடன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. விடுபடுனதுக்கு அப்புறம் அவன் எப்போ சாதகன் ஆகிறான்? ஒரு குருவை போய் அடையும் போதுதான் அவன் சாதகனே ஆகிறான். அவரை எதுக்கு இவன் நமஸ்காரம் பண்ண? பெரியவங்களே ஆகட்டும், குருவை எதுக்கு இங்க வந்து குருவை தான் வணங்குறாரு. ஏன் நமஸ்காரம் பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த சாதகனுக்கு என்ன தேவைங்கிறது குருக்கு தெரியும். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உறவுகளுக்கு தெரியாது, நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னாள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து முமுக்ஷு, நான் அதுல இருந்து விடுபடணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு, என்னை சரியான வழியில் கூட்டிட்டு போ. சரியான வழியில் கூட்டிட்டு போகணுங்கிற அறிவு உடையவர் இறைவனுக்கு அப்புறம் குரு தான். அப்போ குருவை வணங்கும் போது ஃபர்ஸ்ட் 2-3 நத்வா. குருவை ஏன் வணங்குறங்கிறதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கலாம். நான் மேலோட்டமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த அகங்காரத்திலிருந்து விடுபட்டதனால் அவர் செய்யற புண்ணிய காரியம் எல்லாம் யார் அவர் வந்து வணங்குறாங்களோ அது அவர் நினைச்சாலும் நினைக்கலாம் போயிட்டே இருக்கும். அவர் பார்த்து வேற என் புண்ணியமெல்லாம் இருக்கு, நீ வந்து வணங்குற இந்தா வச்சுக்கோங்கிறதெல்லாம் தேவையில்லை. அவர் ஏன் அவர் வந்து அகங்காரங்கிற ஆள் தான் புண்ணிய பாப்பத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அகங்காரத்தை இல்லாம பண்ணதுனால அவர் பண்ற புண்ணிய காரியங்கள் அனைத்தும் யார் அவர் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு அது போகும். ஃபர்ஸ்ட் அந்த புண்ணியம் எதுக்கு பயன்படும்? இப்போ புண்ணியத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்றோம். புண்ணியம் இருக்கிறதுனாலதான் தூங்குறோம். புண்ணியம் இருக்கிறதுனாலதான் சில விஷயங்கள் அனுபவிக்கிறோம். புண்ணியம் இருக்கிறதுனாலதான் சுவாசிக்கிறோம். ஏன் அதே எடுத்துக்கலாம். புண்ணியம் இருக்கிறதுனாலதான் சாப்பிட்றோம், புண்ணியம் இருக்கிறதுனாலதான் அனுபவிக்கிறோம், பல விஷயங்கள் என்ஜாய் பண்றோம். அந்த புண்ணியங்கள் நமக்கு லௌகீக புண்ணியங்கள். ஆனா இவரை வணங்குவதால் வரக்கூடிய புண்ணியம், ஸ்பெஷல் புண்ணியம் எங்க இழுத்துட்டு போக நம்மள முமுக்ஷுவாக இருக்கவனை சாதகனாகவும் ஏன்னா யார் வந்து விளங்குறாங்களோ அதுக்கு வணங்குறாங்களோ அதுக்கு முமுக்ஷுவா விளங்குறவனுக்கு என்ன அடுத்த ஸ்டேஜ் கிடைக்கும், சாதகங்கிற ஒரு நிலை கிடைக்கும். எப்ப சாதகன் ஒரு குருவை அடைந்து சாஸ்திரம் படிக்கிறானா தான் அவனுக்கு பேர் சாதகன். சோ முமுக்ஷுவ ஃபர்ஸ்ட் என்னவா அந்த புண்ணியம் மாத்தும், சாதகனாக அந்த புண்ணியம் குருவினுடைய புண்ணியம் உதவி செய்யும். அப்புறம் சாதகனா இருக்கிறவன் எங்க வரணும், குவாலிபிகேஷனை பெற்ற அந்த கரண சுத்தி பெறுவதற்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டை. இந்த பாதையில் ஏகப்பட்ட புண்ணியம் நமக்கு தேவை. ஏன் வந்து தடுக்கிறதுல யாரு, என்னுடைய பாப்பம். அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு எனக்கு புண்ணியம் தேவை. சாதாரண புண்ணியம் இல்ல, ஸ்பெஷல் புண்ணியம் இன் திஸ் பாத். அதை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரே ஜீவன் நடமாடிக்கொண்டிருக்கிற அந்த ஈஸ்வரனால மட்டும்தான் முடியும். மற்றவங்க எல்லாம் பாருங்க, இந்த பாதைன்னு என்னன்னு தெரியாதவங்க எப்படி வாழ்த்த போறாங்க. அம்மாட்ட நீ வணங்குறீங்க, அப்பாட்ட வணங்குறீங்க, பட் அவங்கனால இந்த பாதையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அருள் புரிய முடியாது. அந்த குருனால மட்டும்தான் முடியும். தேவதைகள் அது அடுத்தது. கோயிலுக்கு போற வழிபடுறா அது நான் பேசவில்லை. குருவை நத்துவா. ஏன் இங்க குருவும் நத்துவா, ஏன் தேவதைகளை வழிபடாமல் குருவை வடுகிறார்னா அவர் அந்த விஷயம் தெரிஞ்சதுனால. குரும் நத்வா. எப்படிப்பட்ட குரு, யோகீந்திரம் ஞானப்பிரதம். அப்படிப்பட்ட குரு ஆச்சாரியர் இருக்கிற அந்த குருவை நத்வா வணங்கிட்டு முமுக்ஷுங்களுடைய நன்மையின் பொருட்டு நான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஸ்லோகம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், அனுபந்த சதுஷ்டயம் பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் எதை குறிக்குது, ஃபர்ஸ்ட் வந்து பிரேயர் வர்ஸ், ரெண்டாவது ஸ்லோகம் அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம்னா ஒரு இந்த நான் எழுதுறேன் அப்படின்னா ஹூ இஸ் அதிகாரி, உள்ள என்ன விஷயம் இருக்கு, அதனுடைய பலன் என்ன, அந்த புக்குக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், இந்த நாளையும் சொல்றது அனுபந்த சதுஷ்டயம். சதுஷ்டயம் சதுஷ் 4. அதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதுல என்ன படிக்கிற, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி நாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் பக்ஷ்யாமஹ. பிரகார பக்ஷ்யாமஹ, பிரகாரம் போடலாம்.
சாதன சதுஷ்டய. இந்த சாதனம் சதுஷ்டயம் அனுபந்த சதுஷ்டயத்தை அப்புறம் பார்க்கலாம். சாதன ஒரு வேர்டா பார்த்துட்டு அங்க எப்படி அனுபந்த சதுஷ்டயத்தை உள்ள மறைச்சு வச்சிருக்கிறாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். சாதன சதுஷ்டயம். சாதனம்னா என்ன? மீன்ஸ். இப்ப யாரு வந்திருக்கா? ஸ்டூடெண்ட் முமுட்சு. அவனை நினைச்சுக்கணும், அவன் சாதகனாகி அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவன், அவனுக்கு அந்த அறிவு வேணும். அந்த அறிவை பெறுவதுதான் என்னது? சாதனம். அந்த அறிவை பெறுவதற்கு உண்டான குவாலிபிகேஷன் சதுஷ்டயம் 4ங்கிற. சாதன அதாவது இந்த பாதையில் செல்லணும்னா அவனுக்கு 4 குவாலிபிகேஷன் தேவை. அது என்னன்னு பின்னால் விளக்க போறாரு. அந்த சாதன சதுஷ்டய சம்பன்ன என்னன்னா அவனோட அலங்காரம், அவனை பூஷணம் பண்ணணும். இந்த 4 குவாலிபிகேஷனோடு இருக்கவன், அந்த 4 குவாலிபிகேஷனால் அலங்காரம் பண்ணப்பட்டவன் சம்பன்ன அதிகாரி, அவன் தான் அதிகாரி. இந்த புக்கை படிக்கிறதுக்கு யார் அதிகாரி? குவாலிபிகேஷன் என்ன? சாதன சதுஷ்டய. குரூப் ஆஃப் 4 இருக்குங்க. சதுஷ்டய மீன்ஸ் a group of 4 குணங்கள். அதுதான் அவன் தான் யார் ஆகிறான்? அதிகாரி. அப்போ இந்த புக்குக்கு உண்டான அதிகாரி யாரு? சாதன சதுஷ்டயத்தை கொண்டவன், அதிகாரித்துவத்தை கொண்டவன் தான் அதிகாரி. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு உண்டான அதிகாரி சாதன சதுஷ்டய சம்பன்ன, அதோடு கூடிய அதிகாரி. என்ன சொல்லிட்டாரு? who is அதிகாரி, qualified person to study this book. அடுத்தது மோக்ஷ சாதன பூதம். இதனுடைய பலன் என்ன? இந்த புக்கை படிக்கிறதுடைய பலன் என்ன? மோக்ஷம். மோக்ஷம்னு என்ன வேர்டு? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? சம்சாரத்திலிருந்து விடுதலை. அவ்வளவுதான் மோக்ஷம்னா, அவ்வளவுதான் டெபினிஷன். சம்சாரத்திலிருந்து விடுதலை. அப்போ துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தி, அதுதான் மோக்ஷ சாதனம். அதை மோக்ஷத்தை அடைவதற்குண்டான சாதனம் மீன்ஸ். மோக்ஷத்துக்கு உண்டான சாதனம் என்ன? ஞானம். அறியாமையிலிருந்து விடுபடணும்னா என்ன வேணும்? அறிவு. அதுதான் என்னது? சாதனம். அதை கொடுக்கக்கூடிய தத்துவ விவேக பிரகாரக வக்ஷ்யாமகா. தத்துவ விவேக இத சொன்ன விளக்கிட்டேன் நான். தத்துவ உண்மை பற்றிய டிஸ்கிரிமினேட்டிவ் என்கொயரி இஸ் விவேகம். தத்துவ விவேகத்தை பிரகாரம் பிரகாரம் அந்த முறையை, பிரகாரம்னா தமிழ் சொல்றீங்களா, அந்த பிரகாரம் முறையை வக்ஷ்யாமகா நான் கூறுகிறேன். நாங்கள் கூறுகிறோங்கிறது நானா வக்ஷ்யாமி போட்டுக்கணும் இல்லையா? வக்ஷ்யாமகா ஏன் போடுறாரு? சொல்றவர் ஒருத்தர். இது என்னுடைய ஞானம் அல்ல. இதற்கு முன்னால் வந்த குரு பரம்பரையில் என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதை நாங்க சொல்றோங்கிற. நான் சொல்றேங்கிறது இல்லை, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. அந்த இடத்துல யாரு நாங்கள்? குரு பரம்பரை. தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பிச்சு வந்த குரு பரம்பரையில் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொல்றேனே தவிர என்னுடையது இங்கு சொல்லப்படுவது எதுவும் என்னுடையது அல்ல. அதைத்தான் என்ன வேர்டு இண்டிகேட் பண்ணுது? வக்ஷ்யாமி போட்டுக்கலையா? ஃபர்ஸ்ட் பர்சன் என்னது சான்ஸ்கிரிட்ல? வக்ஷ்யாமி. உண்மையில ஒரு ஒருத்தர் தான் எழுதுறாரு, ஆனா என்ன போடுறாரு? வக்ஷ்யாமகா இண்டிகேட்ஸ் குரு பரம்பரா. என்னத்தை சொல்றாரு? இந்த ஞானம் குரு பரம்பரையின் மூலமாக மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியுமே தவிர நானே புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிச்சேன், எனக்கு இருக்கிற ஐக்கியூக்கு எது படிச்சாலும் நானே புரிஞ்சுக்குவேன், வேலைக்காகாது. கண்டிப்பா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டுன்னு ஒரு ஆள்கிட்ட போய் காலில் கையில உளுந்து வணங்கி நமஸ்கரித்து அவர்கிட்ட படிச்சா மட்டும்தான் திஸ் இஸ் பாசிபிள். ஏன்னா அதுல வர்ற தடைகள் என்ன, அதுல இருக்கிற முடிச்சுக்கள் என்ன, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அது அடிக்கடி நான் சொல்ற உதாரணம் அங்க வரும். உபனிஷத்துல எடுத்து படிச்சீங்கன்னா மனதின் மனதா ஏவ மனசா ஏவ மனுத்தவ்யம், மனதினால் தான் அறியப்பட முடியும். அடுத்த வார்த்தை மனதினால் அறியப்பட முடியாதுங்கோ. எப்படி புரிஞ்சுக்கிறது? நாமளே படிக்கிறோம்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க? மனதினால் தான் அறியப்பட முடியும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் மனதினால் அறியப்பட முடியாது. அந்த இடத்துல அப்படியே லாக் ஆயிடும், புரியாது. அப்ப அது விளக்குறதுக்கு அதுக்கு முடிச்சுன்னு பேர். அதை விளக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு குரு வேணும். அவர்கிட்ட குருட்ட படிச்சவரா இருக்கணும், அவரோட குருட்ட படிச்சவரா இருக்கணும். அப்பதான் உபனிஷத்துக்களை நம்மளால என்ன இறைவன் சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம லெவலுக்கு என்னவோ அந்த லெவலுக்கு புரிஞ்சுட்டு போகும். அது ஏட்டு சுரக்காய் கதைக்கு உதவாது. அத என்ன சொல்றாரு?
வக்ஷ்யாமஹா, குரு பரம்பரையில் வந்த அந்த ஞானத்தை நான் உனக்கு இப்ப கூறுகிறேன். குரு பரம்பரை குறிக்கிறாரு வக்ஷ்யாமஹா. இப்ப சாதன, இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான சாதன சதுஷ்டயம்னா என்ன அப்படிங்கிற விளக்கங்கள் பின்னால வருது. இப்ப நாம என்ன சொன்ன, அனுபந்த சதுஷ்டயத்தை இந்த ஸ்லோகம் பூர்த்தி பண்ணுது. அனுபந்தம்னா இந்த புக்கை படிக்கலாமா வேண்டாமா, அப்படின்னா யார் அதிகாரின்னு தெரியணும், உள்ள என்ன விஷயம்னு தெரியணும்னு சொன்னேன். அப்புறம் அதனுடைய பலன் என்னன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சம்பந்தம் சொன்னேன். இதுல ஃபர்ஸ்ட் 3 இங்க இருக்கு. என்னென்ன? ஃபர்ஸ்ட் அதிகாரி, சாதன சதுஷ்டயத்தை உடையவன் அதிகாரி. அது என்னங்கிறது விளக்க போறோம். குரூப் ஆஃப் 4 குவாலிஃபிகேஷன் வேணுங்க, அது மட்டும் வச்சுக்கோங்க. அது உள்ளவன் அதிகாரி. விஷயம் என்ன? தத்துவ விவேகம் விஷயம். பலன் என்ன? மோட்சம். சம்பந்தம் என்ன? படித்தவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுறான். இதுதான் படித்தவனுக்கு அந்த புக்குக்குள்ள சம்பந்தம். பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகிறான். மோட்சம்ங்கிறது பலன் போது சம்பந்தம் என்ன? அவன் எதில் இருக்கிறான்? சம்சாரத்தில் இருக்கிறான். அதுல இருந்து விடுதலை பெறுகிறான். சோ இந்த 4ஐயும் இன்டைரக்டா அவரு திஸ் இஸ் அது மறந்த சதுஷ்டயம்லாம் சொல்லல, அந்த ஸ்லோக ஃபார்ம்ல அவரு அமைத்திருக்கிறாரு. சாதன சதுஷ்டய சம்பன்னை உடையவன் தான் அதிகாரி. இதனுடைய விஷயம் தத்துவ விவேக பிரகாரம் அதை பிரித்து அறிதல் ஞானம். அதனுடைய பலன் மோட்சம். அந்த சம்பந்தம் என்பது அவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். சோ இந்த ஸ்லோகத்துல எதை புதைச்சு வச்சிருக்கிறாரு? அனுபந்த சாதன சதுஷ்டயம் வேறங்க, அனுபந்த சதுஷ்டயம் வேற. சாதன சதுஷ்டயங்கிறது இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான குவாலிஃபிகேஷன் சாதன சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் இது குரூப் ஆஃப் 4 தான், அது குரூப் ஆஃப் 4 தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அனுபந்த சதுஷ்டயம்னா இந்த புக்கை படிப்பதற்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எதை புக்கை படிக்கலாமா வேண்டாமான்னு முடிவுபடுவதற்கு எதை நாம யூஸ் பண்ணி கத்துக்கிறோம்? சாதனை, அனுபந்த சதுஷ்டயம். அவர் என்ன சொல்றாரு? இவன் தான் அதிகாரி. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும். ஐயையோ எந்த குவாலிஃபிகேஷன் இல்லையே, நான் வகுப்புக்கு வரலாமா, தத்துவபாக வகுப்புக்கு நான் வரலாமா அப்படிங்கிற டவுட் வரும். அப்படி இல்லை. முழுமையான குவாலிஃபிகேஷனை பெற்றவர்கள் இந்த உலகில் யாரும் கிடையாது. முழுமையான குவாலிஃபிகேஷனை பெற்றுட்டு தான் நான் வகுப்புக்கு வரேன்னா யாருமே வகுப்புக்கு வர முடியாது. அப்ப என்னன்னா, நீங்க வகுப்புக்குள்ள உட்கார்றீங்கனாவே இந்த சாதன சதுஷ்டயம் குரூப் ஆஃப் 4 அதான் பின்னால என்னன்னு சொல்ல போறேன். அது ஓரளவுக்கு உள்ள இருக்கிறவங்கனாலதான் வகுப்புக்குள்ள உட்காரவே முடியும். 10 நிமிஷம் உட்கார்ந்துருக்க முடியாது. இந்த சாதன சதுஷ்டயம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுங்கிற மாதிரி ஒரு கொஞ்சமாவது மனதுக்குள்ள இருக்க. முதல்ல இப்ப என்ன தெளிவாகுது? நமக்குள்ள எல்லாத்துக்கும் வகுப்புல உட்காந்து எல்லாரும் பல வருடங்கள் வகுப்புகள் கேட்கறீங்கன்னா உள்ள வரும்போதே இப்ப வேண்டாம், இப்ப டெவலப் பண்ணிருப்பீங்க. வர்ற அன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டே உள்ள கிளாஸ்க்குள்ள வர்றீங்க இல்லையா, அந்த அன்னைக்கே நீங்க இப்ப ரீசெண்டா வந்தாலும் சரி 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அன்னைக்கு என்ன இருந்திருக்கணும்? சாதன சதுஷ்டய சம்பத்தில கொஞ்சமாவது இருந்தா தான் உள்ளேயே வர முடியும். அப்படிதான் உள்ள ஸ்டூடெண்ட் வர்றான். அது எப்படிங்க அவனுக்கு கிடைச்சது? பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் கொடுத்துரும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வருஷ கணக்கா என்ன ஆகும், அதை நம்ம டெவலப் பண்ணுவோம். சாதன சதுஷ்டயம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்திரிய அடக்கம், மன அடக்கம், என்னைக்கு எத்தனை கிளாஸ் படிக்கிறோம் அது கூட கேட்க கேட்க சாதன சதுஷ்டயம் வளர்ந்துகிட்டே இருக்கும். சைட் பை சைட் எது ஆத்மா எது அனாத்மா, பஞ்சகோஷ பிரக்கிரியா, டெக்னிக்ஸ், எப்படி ஆத்மா பிரம்மம்னு என்ன, அதுவும் கிளாஸ் போயிட்டே இருக்கும். ஸோ எந்த அன்னைக்கு நம்ம அந்த ஞானம் ஏற்படும், அதாவது ஞானம் ஏற்படுற அளவுக்கு மனதில் சாதன சௌஷ்டிய சம்பத்தி வந்ததுக்கு அப்புறம் ஞானம் பெற்றுவோம். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்கு அடுத்த லெவல் ஆஃப் சாதன சதுஷ்டய சம்பத்தி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே நம்ம அதை கொஞ்சம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம். ஞானம் பெறுவதற்குண்டான மனநிலை வந்த உடனே ஞானத்தை பெற்று விடுவோம். ஆனா அதுல இருந்து நழுவி போவோம். அப்புறம் அந்த சாதன சதுஷ்டயம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் இந்திரிய அடக்கம் மன அடக்கம்லாம் உயிரோட வரைக்கும் அலர்ட்டா இருக்கணும். இல்லைன்னா அங்கிருந்து என்ன படிச்சோம் இல்லையா, தொப்புன்னு விழுந்தா திருப்பி எந்திரிக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஸ்டெப்ஸ். மெல்ல மேலே ஏறி போயிட்டு அங்க போய் கடைசி ஸ்டேஜ்ல எனக்கு மன அடக்கம் இல்லை இந்திரிய அடக்கம் இல்லைன்னா தொப்புன்னு அங்கிருந்தே விழுந்து விடுவோம். அப்புறம் எந்திரிக்க முடியாது. நேரம் எங்க தான் போகணும், ஹாஸ்பிட்டல் தான். புரோக்கன் லெக்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த சாதன சர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. எடுத்தோன்னு என்ன பண்ற பாருங்க, முதல்ல இதை நீ ரெடி பண்ணிக்கோ. ஞானத்துல எடுத்தோன்னு கொடுக்கல பாருங்க, முதல்ல என்ன பண்ணிக்கோ, சாதன சதுஷ்டயம். இப்ப அடுத்து என்ன வரும், அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்கறான்,
சாதன சதுஷ்டயம் சதுஷ்டயம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே வகுப்பு ஆரம்பிச்சு 1 மணி நேரமா, அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. அதுதான் என்னது அடுத்தது, சாதன சதுஷ்டயம் கிம் அப்படின்னா என்ன, அவ்வளவுதான். அதுக்கு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டுறார், அப்புறம் அவர் பதில் சொல்லுவார். இந்த மாதிரி தான் தத்துவபோதனை அமைப்பு. சாதன சதுஷ்டயம் சொன்னீங்களே, கிம் அப்படின்னா என்ன ஆரம்பிக்கிறாரு. 4 தானே, குரூப் ஆஃப் 4 சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, நித்திய அனித்திய வஸ்து விவேகா. ரெண்டாவது பேர் மட்டும் படிக்கிறேன், அப்புறம் விளக்கலாம். இக அமுத்திர அர்த்த பல போக விராகா. மூணாவது சமாதி ஷட்க சம்பத்தி. மூணாவது முமுக்ஷுத்வம் இது. நாலாவது முமுக்ஷுத்வம். இதை கேட்டோன்னே இதெல்லாம் நமக்கு எங்க ஒத்து வர போகுது, கம்முன்னு நம்ம கிளம்பிடலாம், இது எங்க படுத்து தூங்கினாக்கோ நிம்மதியா தூங்கலாம், இவங்க சொல்றக்கே அர்த்தம் புரியலையே, அப்படித்தான் எனக்கும் தோணுச்சு. பாரு ஃபர்ஸ்ட் டைம் குருகிட்ட கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்படாது, இதை நாம எப்ப பெறுவது, நாம அப்படிதான் அகங்காரம் நம்மள அப்படித்தான் ஏமாத்தும். ஏன்னா அப்பதான் தப்பு வச்சு வெளியே நம்ம செஞ்ச பாவம் அந்த மாதிரி திங்கிங் வந்தா தானே வெளியில ஓடிடுவோம். அந்த மாதிரி நம்மளோட பாப்பம் எல்லா வேலையும் செஞ்சு வாக்கும். நீ வெளியில கிளம்புறதுக்கு என்னென்ன ஐடியா கொடுக்கணுமா எல்லா ஐடியாவும் அழகா சேர் போட்டு ரூம் போட்டு கொடுக்கும். அப்பதான் வெளியே ஓடுவோம், அப்பதான் பாவத்தை அணிவிக்க முடியும். புரியுதுங்க, அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் முடியாத செயல் அல்ல, கடினமான செயல் அல்ல, முயற்சி செய்யணும்னு அர்த்தமே தவிர இது முடியாத. ஏன்னா இதுக்கு முன்னால் நமக்கு எப்படிங்க நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லுங்க, ஏங்க நமக்கு முன்னால எத்தனை பேர் இந்த குவாலிபிகேஷனை பெற்று ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டையில் இருந்த பூமிங்க பாரத பூமி. நாம ஆஸ்திரேலியாவிலையும் அமெரிக்காவிலையும் பிறக்கல, நாம பிறந்திருக்கிறது பாரத பூமி. எத்தனை முன்னோர்கள், நீங்க தமிழ் பாடல் எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த ஞானத்தை பெற்று அதை பாடல்களா பாடி வச்சிருக்காங்கிறது நீங்க படிக்க படிக்க தெரியுதா இல்லையா. 10,000 பேர் பெற்றிருக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சவங்க வெளியில பாடல்கள் எழுதுனவங்க உலகத்துக்கு தெரியுறாங்க. பாடல் எழுதாம இருந்தவங்க தாங்க அதிகம். ஞானத்தை பெற்றுட்டு எல்லாரும் பாடலாங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு ஞானம் நம்ம பாடல் எழுத முடியும், பாடலாம் எழுத முடியாது. சோ இத்தனாயிரம் பேர் பெற்றிருக்கும் போது ஏன் என்னால் முடியாது? அதற்குண்டான முயற்சி, அதற்குண்டான குரு இருக்கும்போது நாம பெற்று விடுவோங்கிற. எனது பேரை கேட்டோன்னே பயம்தான் வரும். உண்மையில் பயம் வரணும், அது தப்பில்லை. ஆனா அந்த பயத்தை எப்படி போக்குவது, அதுதான் விளக்கம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நித்திய. ஃபர்ஸ்ட் திருப்பி நாளை சொல்றேன், இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் நித்திய அனித்திய வஸ்து விவேகா. ரெண்டாவது இக அமுத்திர அர்த்த பல போக விராக. மூணாவது சமாதி ஷட்க சம்பத்தி. நாலாவது முமுக்ஷுத்வம் இது. அந்த ஒரு வேர்டு மட்டும் கொஞ்சம் புரிஞ்சமா இருக்கும், ஏன்னா இப்பதானே விளக்கிட்டு வந்தோம். அதே மாதிரிதான் எல்லாத்தையும் விளக்குனா புரிஞ்சு போயிடும். எல்லாத்தினுடைய அர்த்தம் தெரிந்து வச்சுக்கிறதுங்கிறது வேற, அந்த குணத்தை நான் பெறுதல் என்பது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூரம். இது எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கும். யாராவது கேட்டா கிளாஸ் கூட சூப்பரா எடுத்துடலாம். ஆனா அந்த குணத்தை நான் பெறுதல் இருக்கு பாத்தீங்களா, ஹிமாலயன் டாஸ்க். அதை முயற்சி பண்ணி ஒன்னொன்னா அடையும். இப்போ ஒன்னொன்னா இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க, அவன் பதில் சொல்லிட்டாரா? அடுத்த கேள்வி பாருங்க. உடனே ஸ்டூடெண்ட் அடுத்த கேள்வி கேட்கிறான், நாளை சொன்னிட்டீங்களே குருவே, ஒன்னொன்னா எனக்கு மொல்ல விளக்குங்க அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாரு, நித்திய அனித்திய வஸ்து விவேக. ஒன்னொன்னா சொல்லுங்க. நீங்க வாட்டுக்கு நாளை சொல்லிட்டீங்க, எனக்கு ஒன்னும் புரியல, ஒன்னொன்னா சொல்லுங்க. நித்திய அனித்திய வஸ்து விவேக. முதல்ல அந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். நித்தியம்னா என்ன, ஒவ்வொரு வேர்டா எடுத்து. அனித்தியம்னா என்ன, வஸ்துனா என்ன, எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. விவேகம்னா என்ன, விவேகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விவேகம்னாவே பிரித்து அறிதல், டிஸ்கிரிமினேட்டிவ் என்கொயரின்னு வச்சுக்கணும் எப்பவுமே. அறிவுன்னு எடுத்தோம். விவேகம்னா அறிவு, பிரித்து அறிதல் ரெண்டுமே எடுத்துக்கலாம். காக்கா. இப்ப என்ன வேர்டு வருது, நித்தியம்னு ஒரு வேர்டு வருது, அனித்தியம்னு ஒரு வேர்டு வருது, விவேகம்னு ஒரு வேர்டு, வஸ்துன்னு வருது. இப்ப நித்தியம்னா என்ன, நித்தியம்னா திரிகாலே அபி எத்து திஷ்டதி தத்து நித்தியம். சாஸ்திர சொல்ற டெஃபினிஷன் நான் சொன்னதில்லை. திரிகாலே அபி, 3 காலத்திலும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்திலும் எந்த ஒன்று நிலையாக தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், சாஸ்வதமா படிக்கிறீங்களா, எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் எது நித்தியமாக இருக்குதோ
அது நித்தியம். அதனுடைய போட்டோம்னா அது அதனுடைய ஆப்போசிட் அனித்தியம். தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நிலையற்றது. வஸ்துனா பொருள், விவேகம் பிரித்து அறிதல் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ வஸ்துனா பொருள், ஆப்ஜெக்ட், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் சொல்லப்பட ஒரு வஸ்துனா ஒரு பொருள்னு எடுத்துக்கலாம். இப்ப நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னா இந்த கேள்வி விவேக்காக நம்ம கேட்கறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். நித்திய வஸ்துவையும் அனித்திய வஸ்தியும் பிரித்து அறிதல்னாவே என்ன சொன்னேன், ரெண்டையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், சேர்த்து புரிந்து வைத்திருக்கிறோம். அப்பதான் என்ன தேவை, டிஸ்கிரிமினேட்டிவ் தேவை. இது எதுக்கு என்கொயரி? ஸோ நித்திய அனித்திய வஸ்தை சேர்த்து புரிந்திருக்கிறோம். அதை பிரித்து அறிதல்னா என்ன அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன, மேலோட்டமா பார்த்துட்டு ஒன்னா விளக்க போலாம். அடுத்து என்ன ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாரு, ஃபர்ஸ்ட் கேள்வி புரிஞ்சுங்களா? நித்தியம் மூன்று காலத்திலும் ஏதோ ஒன்று இருக்குது, நிலையற்றது, நிலையானது, நிலையற்றது, ரெண்டையும் பிரித்து அறிதல். இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட். ரெண்டாவது சொல்றாரு இக அமுத்திர. இகன்னா இந்த உலகத்தில், அமுத்திரனா இறந்ததுக்கு அப்புறம் போகக்கூடிய சொர்க்கம், புவக சுவக மகக பிரம்மலோகம் சத்திய வரைக்கும் மேல் லோக்கங்களில் அனுபவிக்கக்கூடிய அர்த்த ஆப்ஜெக்டினுடைய பல போகம். எதனால இந்த உலகத்திலும் நம்ம எப்படி போகத்தை அனுபவிக்கிறோம்? ஏன்னா இந்த வேற பாத்தீங்கன்னா இக லோக போகம், இந்த லோகத்தில் அனுபவிக்கிற போகம். ஃபர்ஸ்ட் போகம்னா என்னன்னு பார்க்கலாம். அப்பதான் இந்த லோகத்தில் அனுபவிக்கிறேன்னா என்னங்க, மேல் லோகத்தில் அனுபவிக்கிற என்னன்னு பார்க்க முடியும். பல போகம் நாம அனுபவிக்கிற போகம். ஃபர்ஸ்ட் போகம். போகம்னா என்னன்னா சுகம். நம்ம எந்த விதமான சுகத்தை அனுபவிச்சாலும் சரி, சாப்பாட்டை எடுத்து வாயில வச்சு ருசிச்சு உள்ள முழுங்குறோம், ஒரு சுகம். சுகமா பிரீத் பண்றோம். ஏன்னா கொரோனா வந்தா தான் தெரியும் அந்த பிரீத் பண்றது எவ்வளவு கஷ்டம். இப்ப நம்ம எவ்வளவு சுகமா பிரீத் பண்ணிட்டு இருக்கிறது கொரோனா வந்தா பார்த்தப்பதான் தெரிச்சுது. அட்டங்கப்பா பிரீத் பண்றது. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுகமா பிரீத் பண்ணிட்டு இருக்கிறோம். சளி பிடிச்சா தெரியும் அந்த பிரீத்திங் எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு. சோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுகமா பிரீத் பண்றோமா இல்லையா? அதே புரிஞ்சுக்க முடியுது இல்ல. என்னங்க பிரீத் பண்றதுல என்னங்க சுகம் இருக்குங்க? அதான் சொன்ன உதாரணம். கொரோனா வந்தா தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பிரீத்திங்க்குன்னு. ஒரு சளி பிடிச்சா எவ்வளவு கஷ்டப்படுறோம் பிரீத்திங். சோ இப்ப எப்படி இருக்கு, எல்லாரும் சுகமா பிரீத் பண்றோமா இல்லையா? அதுக்கு முட்டுவலி என்ன, புண்ணியம். அந்த புண்ணியம் இருக்கிறனாலதான் இப்ப நானு கொரோனாலேயோ சளினாலேயோ எதுனாலேயோ இது வராம நான் பிரீத் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த புண்ணியம் தான் இதுக்கு முதலீடு. அதனாலதான் நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சுகமா பிரீத் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னா நல்ல பசி எடுக்குது, புண்ணியம். பசி எடுக்கிறதுக்கு என்ன, ஏன்னா பசி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்கிறது நோய் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். சோ நல்லா பசிக்குது, புண்ணியம். இதுக்கெல்லாமே புண்ணியம் வேணுங்க. எது ஃபர்ஸ்ட் புருஷார்த்தத்துல, 4 புருஷார்த்தத்துல ஃபர்ஸ்ட் புருஷார்த்தம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன வேணும், புண்ணியம். பேசிக் நெசசிட்டிஸ் நீங்க அடையறீங்கனாவே ஒரு வீடு புண்ணியம் வேணும், சாப்பாடு புண்ணியம், உணவு உடை இருப்பிடம், பேசிக் நெசசிட்டிஸ். அதுக்கே புண்ணியம் இருந்தா தான் நம்மளால பெற முடியும். அதான் பல அது எப்படி, அந்த புண்ணியம் எப்படி கிடைச்சது? அடுத்து புண்ணியம் வேணும் புண்ணியம் வேணுங்கிறீங்களே, அந்த புண்ணியத்தை நீங்க எப்படி சேகரிச்சீங்க? அதுக்கு முன்னால ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணிருப்பீங்க, அதை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணிருப்பீங்க. அதனுடைய அதிர்ஷ்ட பலனாக, ஏன்னா திருஷ்ட பலன் அப்பயே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதிர்ஷ்ட பலனாக உங்க அக்கௌண்ட்ல என்ன ஆட் ஆயிருக்குது, புண்ணியம். அந்த புண்ணியத்தை தான் இப்ப நாம என்ன பண்றோம், அனுபவிக்கிறோம். எப்படி, சுகமான பிரீத்திங், சுகமான ஃபுட்டு, உணவு உடை, ஒரு உடை கிடைச்சிருக்கு, இருப்பிடத்தில் ஒரு இருப்பிடத்தில் வாழ்றோம். அப்படின்னா என்ன, ஒரு நாள் அந்த புண்ணியம் கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு வீடு இருக்கு, இன்னைக்கு சுவாசிக்கிறேன்னா இன்னைக்கு அக்கௌண்ட் காலி, புண்ணியம் காலி ஆயிரும். நாளைக்கே அதே வீட்டுல இருக்கிறோம்னா என்ன வேணும், நாளைக்கு அந்த புண்ணியம் கழிஞ்சாதான், அந்த புண்ணியத்தினுடைய ஆதாரத்தை வச்சுதான் நாம உணவு உடை இருப்பிடம் கிடைக்கும் ஆச்சுங்களா. இது ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் புண்ணியம், அந்த புண்ணியத்துக்கு காரணம் நான் தர்மத்துக்கு உட்பட்ட கர்மத்தை பண்ணதனுடைய அதிர்ஷ்ட பலன்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது புருஷார்த்தப்பட சேவை தேடுவான், போகம். இது கொஞ்சம்
சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம், எதுல உடையில இன்னும் கொஞ்சம், எல்லாத்துலயும் சுகம் சுகம். அதுக்கு என்ன வேணும்? எங்க பேசிக் நெசசிட்டிக்கே புண்ணியம் வேணும் போது அதுல நீங்க வீடு, அது இப்படி ஒரு வீடு சொபஸ்டிகேட், இப்படி ஒரு வீடு, அது போறக்கு வண்டி, அப்புறம் இப்படி ஒரு கார், இதுக்கெல்லாம் என்ன வேணும்? புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். இத புண்ணியம் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. அதை எப்படி பெற்றீங்க? தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை பெற்று புண்ணியத்தை பெற்று அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறனாலதான் அதுல நாம என்ன பண்றோம்? கிடைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் இன்பத்தை, அதுக்கு பேரு தான் போகம்னு பேர். பேசிக் நெசசிட்டிஸுக்கும் புண்ணியம் வேணும். நீங்க அது சுகத்தை இந்திரியங்கள் மூலியமாக ஒரு டெலிவிஷன் வாங்கணும், ஆஹா நல்லா என்ஜாய் பண்ணணும், புண்ணியம். நல்ல பாடல்கள் கேட்கணும், நல்ல எது நல்ல சாப்பாடு, புண்ணியம். அப்போ அந்த பலன் கர்ம பலனினால் அனுபவிக்க கூடிய போகம்னு அர்த்தம். பல போகம். அந்த பலனினால் தான், கர்ம பலனினால் தான் எதை அனுபவிக்கிறீங்க? போகம். போகம்னா எக்ஸ்ட்ரா, எல்லாத்துலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அந்த இங்க என்ன சொல்ல, இப்ப புரிஞ்சுங்களா? பல போகம். ஃபர்ஸ்ட் வேர்டு வருவோம். இக, இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப என்னென்ன இந்த உலகத்தை அனுபவிக்க நான் சொல்லிட்டேன். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்? சொர்க்க போறோம்னு வச்சுக்கங்களேன். அங்க போனா என்ன இருக்கும்? ஐராவத யானை என்ன, கற்பக விருட்சம் என்ன, அதுக்கடியில் நின்று எது கேட்டால் அது கொடுக்கும், ஊர்வசி என்ன, ரம்பா என்ன, சொர்க்கலோகத்துல போகமோ போகம். அதை நீங்க அனுபவிக்கினாலும் என்ன வேணும்? புண்ணியம், பலன், கர்ம பலனாக இருக்கிற புண்ணியம். இங்கேயும் நான் போகத்தை அனுபவிக்கிறேன். பேசிக் நெசசிட்டிஸ் இல்லைங்க. போகம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்பம் தேடுதல். காம புருஷார்த்தம். ஃபர்ஸ்ட் சொன்னது பேசிக், அர்த்த புருஷார்த்தம். இவங்க சொல்றது காமம், எல்லாத்துலயும் கொஞ்சம் இன்பத்தை நாடுகிறார். இவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்து குவாலிபிகேஷன் என்னன்னு படிக்கிறேங்க. இந்த உலகத்தில் அந்த போகத்தை அனுபவிக்கணும். இறந்ததுக்கு அப்புறம் அமுத்திரனா சொர்க்கம், மேலோகம். அமுத்திர லோகம் போய் அங்க புண்ணியத்தின் பலனாக கிடைக்கக்கூடிய போகத்தில், இவ்வளவுதான் விஷயம். என்ன அடுத்த வேர்டு வரல. இந்த உலகத்துல அனுபவிக்கிற போக விஷயம், இறந்ததுக்கு அப்புறம் போற விஷய, உலகத்தில் இருக்கிற போக விஷயத்தில் அடுத்த முக்கியமான வேர்டு விராக. வி ராகம். ராகம் வி இல்லாமல் இருத்தல். விராகங்கிற ஒரு வேர்டு எடுக்கிறேன். இந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குங்க. இந்த உலகத்துல போன அடுத்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன மனம் பக்குவம், வாட் ஷுட் பி தி ஆட்டிடியூட், நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், அதுதான் விராகங்கிற ஆட்டிடியூட் வரணுங்கிறார். வாட் இன் பை விராகம்? தட் இஸ் வைராகியம். எப்படிங்க வி ராகம்? ராகம் என்னங்க? பற்று. அது இல்லாமல் இருக்கிறது வி ராகம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வைராகியங்கிற வேர்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். விராகங்கிற வேர்டு நம்ம we can replace word by வைராகியம். வைராகியத்தை பெற்று இருத்தல். எங்க வைராகியம்னு என்ன? வைராகிய சதகம் ஆரம்பிக்கிறது அதுக்குத்தான். வைராகியம்னா என்னங்கிற விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அந்த வைராகிய சதகங்கிறது வர தேர்ஸ்டேலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்க அதுல ஜாயின் பண்ணி வைராகியம்னா என்னங்கிற இது ஒரு வெறுப்பு கிடையாதுங்க. ஏன்னா யூஸ்வலா வைராகியம் அவளுக்கு ரொம்ப வைராகி ஜாஸ்தி அப்படின்னா ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தின்னு நம்ம என்ன சொல்லுவோம். அந்த வைராகியம் எல்லாம் கிடையாது. இந்த வைராகியம் இறைவன் வைராகிங்கிற வேர்டை எந்த ஆட்டிடியூட் ஆஃப் மைண்டுக்கு கொடுக்கிறாருங்கிறத அடுத்த கிளாஸ்ல புரிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.